உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சாப்பாட்டுக்கும் பந்தலுக்கும் செலவாகிறது தவிர வேற என்ன செலவாயிர போகுதுங்க? வானரே போட்டோ எடுக்கணுமா, அப்புறம் பிள்ளைக்கு Dress எடுக்கணுமா, கேக் வாங்கணுமா, இதுக்கெல்லாம் என் மகனே செலவு பண்ணிடுவான். இந்த ரெண்டை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஏன் இதையும் கேட்டேன்னா கையில காசு இல்ல வானரே, அதனாலதான் ஒரு உதவியா வந்து சம்மந்தி கிட்ட கேட்டேன். அதையே நான் செய்யேன்னு சொல்லிட்டாவே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறேன்னு சொல்லியிருக்காவ. ஏமா நீ செய்றேன்னு வேற சொன்னியா? சரோஜா சம்மந்தி வீடு தேடி வந்து கேட்காவ. சாப்பாட்டுக்கு ஆகிற செலவையும் பந்தலுக்கு ஆகிற செலவையும் மட்டும் நம்ம ஏத்துக்கிடுவோமா, மத்ததெல்லாம் அவியலே பாத்துக்கிடுவாங்களாம். நீ வாய் மூடிட்டு சும்மா இருமா. வேற என்ன செலவு இருக்காங்க? இந்த மீன்காரி என்ன பண்ண போறாளா? பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடி ஆசை இருந்தா அவிய தான் செலவு பண்ணானா? நம்ம அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா உண்டு, இல்லனாவே சோத்த தின்ட்டு வரணும். இதுக்கெல்லாம் எப்படி நம்ம செலவு பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இந்த மீன்காரி அதனால தான் துள்ளி விளையாண்டுட்டு தெரியா. ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க இவளுக்கு. வானரே நான் அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன். ஃபங்க்ஷனை மண்டபத்துல கொண்டு போய் வச்சா ஏகப்பட்ட ரூபா செலவாகும். அதான் சிம்பிளா உங்க வீட்லயே வச்சு ஃபங்க்ஷனை கொண்டாடிடலாம்னு நினைச்சேன். உங்க வீட்ல வைக்கிறதுனால சாப்பாடு செலவையும் பந்தல் செலவையும் நீங்க பாத்துக்கிட மாட்டீங்களா? சம்மந்தி நான் கேக்குறது நியாயம் தானே? அவ உங்களுக்கு தானே பியாத்தி. ஆமா சம்மந்தி, நீங்க சொல்றது சரிதான். ஏம்மா நீ எதுக்கு இப்படி இருக்க? சரோஜா கொஞ்சம் சும்மா இருமா, அம்மா எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும், நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருமா, 5 பைசா கூட நம்மளால செலவு பண்ண முடியாது. பிறந்த நாள் கொண்டாடணும் நீ ஆசை இருந்தா அந்த மீன்காரி பண்ணுவா. நீ பாட்டுக்கு வாய் மூடிட்டு இரு. ஏ மீன்காரி, உன் வீட்டு முன்னால இடம் இருக்குல்ல, அதுல பந்தல் போட்டு செய்ய வேண்டியதானே? வானரி என் மகன் ரொம்ப சின்னதா இருக்கு, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லியா வானரி. உன் பிறந்த நாளுக்கு மட்டும் எப்படி பண்ணியா? அழகாப்ப எப்படி பண்ணாமா? அந்த மாதிரி அதுலயே செய்ய வேண்டியதானே? அப்படியே மண்டபம் முடிச்சாதான் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவாரு. இங்க பார் மீன்காரி, எங்க ரூபாயில நீ பிறந்த நாள் கொண்டாடண்டா, எங்க வீட்டுல வச்சு கொண்டாடண்டா. உன் வீட்டுல கொண்டாடினாதான் நாங்க அங்க வருவோம், அப்பதான் நல்லா இருக்கும். சரோஜா நீ சும்மா இருமா, அந்த மீன்காரிக்கு இடம் கொடுத்தே பேசுவா. வானரி நீங்க சின்ன பிள்ளை, உங்களுக்கு விவரமே தெரியாது. சம்மந்தி சொல்றத கேளுங்க வானரி. அவிய பெரிய ஆளு, அவியலுக்கு 1000 விஷயங்கள் தெரியும். சம்மந்தி வானருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சம்மந்தி. நான் இத பத்தி பேசுறதுக்கு பிறகு வரேன். இங்க பார் மீன்காரி, எப்ப வந்தாலும் பதில் இப்படித்தான் வரும். எங்க அம்மையை வேணா நீ ஏமாத்திரலாம், நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் ஏமாற மாட்டேன். எங்க அம்மையை ஏமாற விட மாட்டேன். போ, பிறந்த நாளை உன் வீட்டுல வச்சுதான் கொண்டாடணும், இங்க வச்சு கொண்டாட முடியாதுன்னு சொல்லு. சரி சரி நான் பிறகு பேசிக்கிறேன். பேசுவா, நல்லா பேசுவா. சரோஜா ஏமா அவியல அப்படி பேசியா? அவிய இந்த வீட்டு சம்மந்திமா. அது மட்டும் இல்ல, நீரோஜா தான் நம்ம வீட்டுல வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு போய் கேட்டுட்டு வர சொல்லியிருக்கா. நீ எதுக்குமா அவியல இப்படி பேசி அனுப்புனா? நீரோஜா வருத்தப்படுவாள்ல. நீரோஜா ஒண்ணு வருத்தப்பட மாட்டா, நான் பேசிக்கிடி. நீ வருத்தப்படாம இரு, அது எனக்கு போதும். இல்லம்மா, அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா நம்ம ஏதாவது செய்வோம்ல, மோதிரம் போடுவோம், இல்லனா ஏதாவது காப்பு வாங்கி போடுவோம், செயின் வாங்கி போடுவோம். அதை செய்யாம நம்ம இந்த செலவெல்லாம் ஏத்துக்கிடுவோமே. ஏமா இந்த மீன்காரி பத்தி உனக்கு தெரியாதுமா? செலவு நம்ம ஏத்துக்கிட்டாலும் எதுவுமே செய்யாம இருக்க முடியாது. இந்த மீன்காரி போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஒண்ணுமே செய்யல நீ ஒரு துணி கூட இந்த பிள்ளைக்கு எடுத்தரல நீ கூட கேவலப்பட்டுவா. இந்த மீன்காரி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவ சரியான ஆளு, எப்படி பேசுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்லம்மா சரோஜா, அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள்னா நீ ஒரு 50,000 ரூபாய்க்கு செய்ய மாட்டியா? அதே மாதிரி நாங்களும் செய்யணும். சேகர தாய் மாமே எப்படியும் ஒரு செயின் போடணும், அதுக்கு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் எப்படியும் ஆகும். அதான் ஒரு 2 லட்சமா அவியிட்ட கொடுத்துட்டா அவிய பாத்துக்கிடுவாவல்ல செலவெல்லாம். அப்படிலாம் அந்த மீன்காரி கேட்டோன்னு ரூபாய் அள்ளி கொடுக்காண்டா. நீ ஏமா அவியலுக்கு செய்யறதா நினைக்க, உன் தங்கச்சிக்கு செய்யறதா நினை. தங்கச்சி பிள்ளைக்கு செய்யறதா நினைமா. ஏமா தங்கச்சி பிள்ளைக்கு நான் செஞ்சுக்கிடுவேன். அது என்ன செய்யணும், எப்படி செஞ்சாச்சுன்னு அந்த பிள்ளைக்கு இருக்கும்னு எனக்கும் தெரியும். நீ சொல்ற மாதிரி பணமெல்லாம் கொடுக்க முடியாது, மீன்காரி செலவு பண்ணி இருக்கு. இல்லம்மா, சம்மந்தி கையில காசு இல்ல, ஒழுங்கா மீன் வியாபாரத்துக்கு போக முடியலன்னு சொன்னாவம்மா. பேட்டா மாட்டா அப்படியே கோடி கோடியா சம்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிடுவா அந்த மீன்காரி. எப்பவுமே இல்லன்னு அழுதுட்டு தான் தெரிவா. குழந்தை வேலைக்கு போறாரு, அவங்க அப்பா வேலைக்கு போறாரு, அதெல்லாம் கிட்ட ரூபா செலவு நீக்கி இருக்கும். இந்த மீன்காரி நம்மகிட்ட புடுங்கிறதுக்காக சும்மா நடிச்சிட்டு தெரியா. இங்க பாருமா, ஒத்த பைசா கூட செலவுக்கு நீ கொடுக்க கூடாது. அவியலே பண்ணட்டும், நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடுவோம். இல்லம்மா சரோஜா, நீ வேணா ஏதாவது அந்த பிள்ளைக்கு செய். சேகர் சார்பா ஒரு செயின் எடுத்து போடலான்னு நான் நினைக்கேன். அந்த காசை வேணா அவிய கையில கொடுத்துட்டுமா? ஏமா நீ ரூபா கொடுத்தாச்சுன்னா வெளியே தெரியாதுமா. அந்த மீன்காரி தாய் மாமே ஒண்ணுமே செய்யல, ஊரெல்லாம் போய் சொல்லுவா. ஆமா நீ எதுக்காக இப்ப செயின் எடுத்து போடணும்னு குதிச்சிட்டு இருக்கா? பிள்ளை பிறந்தக்கே எல்லாம் எடுத்து போட்டு தான் அனுப்பி இருக்கு, எல்லாம் மறந்து போச்சா? சரிம்மா, அப்போ கைக்கு ஒரு காப்பு வாங்கி போடுவோமா? அதுக்கு எப்படி 2 பவுன் ஆகும். 2 லட்சம் ரூபாய்
ரூபாயை கையில கொடுத்துடலாமே. ஓட்டெல்லாம் பேசி நான் ஜெயிக்க முடியாது. இங்க பாருமா, அந்த பிள்ளைக்கு என்ன வாங்கணும் என்ன கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே நீ பாட்டுக்கு அமைதியா இரு. இந்த மீன்காரி வந்தானா வாக்கு கொடுக்காம இருந்தாலே போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். நீரோஜா இங்க வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருக்காமா, நீ அவியிட்ட இப்படி சொல்லிட்டியே. நீரோஜா வருத்தப்படுவான்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏமா இங்க கொண்டாட மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள வச்சா கேக் வெட்டுவான். வெளியே பந்தல் போடணும் இல்லன்னா மாடியில போடணும். வெளியே தானே வச்சு கொண்டாடணும், அதே மாதிரி அவ வீட்டு முன்னாடி கொண்டாடட்டும். அதான் சரியா வரும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே இரு. சரிம்மா சரோஜா, உன் இஷ்டம். அந்த மீன்காரி எப்ப பாரு எங்க அம்மைய வந்து குழப்பி விட்டு போறியா. இவ சம்மந்தி சம்மந்தின்னு ஒரே ஆட்டம் ஆடக்க ஆரம்பிச்சிரியா. அவ முக கல்யாணத்துக்கு என் தங்கச்சி நகை போட சொல்லணும்னு சொன்னேன். அவளை கொண்டே அறுத்துருக்கனா. எங்க அம்மா இருந்தாலும் தான் சும்மா விட்டுருக்கேன். எங்க அம்மா இல்லைன்னா சம்மந்தி சம்மந்தின்னு புலம்பிட்டே இருப்பா. நல்ல வேளை எங்க அம்மா இருந்ததுனால மீன்காரி தப்பிச்சு போயிருக்கா. ஏன் எப்பயாவது அந்த பேச்சை எடுத்து பார்க்கட்டும், அவளை வச்சுக்கிறேன். செல்லமாண்டி, ஈஸ்டருக்கு நீங்க பிரியாணி வியாபாரம் போடுங்க. கண்டிப்பா வியாபாரம் சூப்பரா நடக்கும். நானும் வேணாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அப்படியே சாமி, அந்த குழந்தை வேற கடை போடுவாளே. அவ கடை போட்டாலும் பரவாயில்ல, நீங்களும் கடை போடுங்க. பிரியாணி, 65 ரைத்தா, அப்புறம் முட்டை, வேற ஏதாவது ஒரு கிரேவி, இவ்வளத்தையும் செஞ்சுட்டேன்னா கண்டிப்பா உங்க கடைக்கு தான் எல்லா கஸ்டமரும் வருவாங்க. கூட பிரெட் அல்வாவும் போடுங்கக்கா. ஏ அம்மா, இவ்வளத்தையும் செஞ்சா எப்படியும் 200-300 ரூபாய்க்கு விற்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல செல்லமாண்டி, இவ்வளவு ஐட்டம்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்க கடைக்கு தான் எல்லாரும் வருவாங்க. எல்லாம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருந்தா போதும். அப்படியே சாமி, எவ்வளவு டேஸ்டா செஞ்சாலும் என் கடைக்கு கஸ்டமர் அவ்வளவு வர மாட்டேங்கவள. செல்லமாண்டி, அப்படின்னா நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிருங்க. ஹோட்டல்லையா? ஆமா செல்லமாண்டி, இப்போ நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நல்ல டேஸ்டா செஞ்சிருப்பாங்க. நீங்க ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அதிகமா வச்சு வித்துருங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா வச்சு வித்து எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காதே. செல்லமாண்டி, இந்த ஈஸ்டர்ல நீங்க கஸ்டமர் உங்க பக்கம் இழுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு வரவ நீங்க நிறைய லாபத்துக்கு எல்லாத்தையும் சேல் பண்ணலாம். ஒரு தடவை நல்லா இருக்குன்னு உங்க கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து உங்க கடைக்கு வருவாங்க. இந்த குழந்தை இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றா. அதனால தான் இப்படி முன்னேறிட்டு அவ கடைக்கு எல்லாரும் போறாங்க. ஒரு தடவை நல்லதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி போட்டாலும் நல்லதா இருக்குன்னு கஸ்டமர்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இந்த தடவை ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து பிரியாணியை இறக்குங்க. வாங்குறத விட கொஞ்சம் அதிகமா வச்சு வில்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் உங்க கடைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க செல்லமாண்டி. சரி சாமி, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா ஹோட்டல்ல கம்மி விலையில நல்ல பிரியாணி எங்க கிடைக்கும்? செல்லமாண்டி, எனக்கு தெரிஞ்சு 3 இடம் இருக்கு. அங்க போய் கேட்கலாம். பிரியாணி மட்டும் அங்க வாங்கிட்டா மத்த ஐட்டத்தெல்லாம் நீங்க செஞ்சிர மாட்டீங்களா? ஒரு ஐட்டம் டேஸ்டா இருந்தாலே போதும். கஸ்டமரை நம்ம ஈஸியா பிடிச்சிரலாம். சரி சாமி, நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. செல்லம்மாக்கா, நீங்க தான் நல்லா சமைப்பேன்னு சொல்லுவீல்ல, நீங்க எதுக்கு ஹோட்டல்ல வாங்கணும்? மத்ததெல்லாம் நான் நல்லா தான் செய்வேன். ஏன் பிரியாணி கூட நான் நல்லா தான் செய்வேன். கஸ்டமருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஷில்பா. என் கடை பிரியாணி நல்லா தான் இருக்கும், கஸ்டமர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் என்ன செய்யன்னு தெரியல. செல்லமாண்டி, நம்ம இந்த ஒரு தடவை ஹோட்டல்ல வாங்குவோம். இல்லனா நல்ல பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்கள வச்சு செய்வோம். இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. செலவும் கம்மியாகும். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா போதும். பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிரியாணி கொஞ்சம் செஞ்சு தாங்கன்னு சொன்னா அழகா செஞ்சு தந்துருவாப்ல. சாமி, அந்த மாதிரி யாராவது தெரியுமா? செல்லமாண்டி, அந்த வாயனே நல்ல பிரியாணி செய்வாங்க. ஈஸ்டர் கூட சூப்பரா பிரியாணி செஞ்சு தந்துருந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படியே சொல்லுவோமா? சூப்பர் சாமி, அவர்கிட்டயே சொல்லுவோம். செஞ்சு தராரான்னு கேட்டு பாப்போம். இந்த தடவை எப்படியாவது நீங்க எல்லா வியாபாரத்தையும் பிடிக்கணும் செல்லமாண்டி. ஆமா சாமி, அந்த குழந்தை கடைக்கு யாரையும் போக விட்டுறக்கூடாது. இந்த ஈஸ்டருக்கு நான் தான் எல்லா வியாபாரத்தையும் பிடிக்கணும். செல்லமக்கா, மீன்காரக்கா வராவே. வாங்க மீன்காரக்கா, வாங்க. ஈஸ்டருக்கு நான் பிரியாணி கடை போட போறேன்க்கா. என் கடையிலே வந்து எல்லாரும் பிரியாணி வாங்கிக்கங்க, சரியா? சரி செல்லம்மா. என்னக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்கியே? அதை ஏன் கேட்க, என் பேத்திக்கு 1வது பிறந்த நாள் வரப்போகுது. என் மகனும்
சூப்பரா ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்க்கா. நீங்க வெளியெல்லாம் ஆர்டர் கொடுக்காண்டா. ஆமா பிசாண்டி, நீங்க அந்த ஒன்னரை பில் கிளம்பி கேட்காதங்க. நீங்களே ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுங்க. கையில ரூபாயிலேயே கடன் தான் வாங்கணும். ஈர்க்கவியலுக்கு தரதுக்கு மனசு இருக்க மாட்டேங்கி. நம்மள மாதிரி இல்லாதபட்டவிய கடனை உடனே வாங்கி செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்ய? பிசாண்டி கவலைப்படாதீங்க, நல்லவியலுக்கு நல்லதே நடக்கும். ஆமாக்கா, பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நிறைய மொய் வரும்ல, அதை வச்சு கடன்லாம் அடைச்சிருங்க. நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கக்கா ஃபங்க்ஷனை. நான் வந்து சமைச்சு தரேன். சரி செல்லம்மா. தங்கச்சிம்மா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஆமாக்கா, அதான் நானே இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன் பாத்துக்கிடுங்க. மதியங்கானம் சர்ச்சுக்கு போனோம்க்கா. அங்க சிலுவை பாதம் இருக்கும், அது முடிஞ்ச பிறகு கஞ்சி ஊத்துவாவ, அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். கொழுந்தனார் வருவாராடா? ஆமாக்கா, அவியல நானும் தான் எப்பவுமே சேர்ந்து போவோம். சரிம்மா தங்கச்சி, இந்த வருஷம் நானும் உன் கூட வரேன்டா. ஏக்கா, உங்க வீட்டுல எல்லாரும் வருவாங்களோ? ஆமா, என் மருமகள், என் மகன், என் பேரன் பேத்தி, அப்புறம் அந்த புழுக்கை அவ புருஷன், எல்லாரும் சேர்ந்து வருவோம்டா. ஏக்கா, அப்படின்னா வானர் வீட்லயும் கூப்பிட கூடாதா? அவளும் வருவாள்ல? வருவாம்மா, ஈஸ்டருக்குனா வருவா. குட் ஃப்ரைடேக்கு வருவாளா என்னன்னு தெரியலம்மா, கூப்பிட்டு பாப்போம். இந்த நாள் ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள். அதை நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போய் தியானிக்கணும். ஆமாக்கா, இன்னைக்கு சர்ச்சில் சிலுவை பாதை ரொம்ப நேரம் நடக்கும். முடியறதுக்கே சாயங்காலம் ஆயிரும். அதுக்கு பிறகுதான் கஞ்சி குடிச்சிட்டு வரணும். நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். என்னால காலையில இருந்துலாம் சாப்பிடாம இருக்க முடியாதுடா. காலையில ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். மதியம் மட்டும் சாப்பிடாம இருந்து சர்ச்சுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஏக்கா, உங்களால இருக்க முடியலன்னா நீங்க சாப்பிட்டுருங்க. வேண்டாமா, தினமும் நானும் கறி மீனுன்னு சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஒருவேளை உபவாசம் இருக்கிறதுல ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அவருக்காக இந்த ஒரு நாளையாவது நான் கடைபிடிக்கலான்னு இருக்கேன்டா. சரிங்கக்கா. அப்படி இப்படின்னு 40 நாள் கிட்டத்தட்ட ஓட்டிட்டு பத்தியலா? ஆமாண்டா தங்கச்சி, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. என் மருமக இனியே சாப்பிடாதீங்க தேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா நான்வெஜ். நானும் அவளுக்கு தெரியாம கடையில வாங்கி சாப்பிட்டு உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எப்படியோ ஓட்டிட்டேன். அதனால இன்னைக்கு ஒரு நாளாவது என் பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கிறேன்டா தங்கச்சிம்மா. சரிங்கக்கா. கருத்தருக்கு தெரியும் நம்ம பழவினா என்ன பழம் என்னன்னு. வயசு பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம இருந்தது இல்லையா 40 நாளுக்கு அரிமீனும் சாப்பிடாம. இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்ல, அதனால சாப்பிட்டுக்கிடியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்க்கா, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதங்க. அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. நம்ம உள்ளத்துல கெட்ட எண்ணம் இல்லாம நல்ல மனசு இருந்தாலே போதும். ஆமாண்டா தங்கச்சிம்மா, நான் கூட அந்த ரூபி பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தின உடனே பெரிய பாவம் செஞ்சிட்டோம் நாங்க குடும்பத்தோட நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன். நல்ல வேளை என் மகனும் என் மருமகளும் மனசு மாறி அந்த பிள்ளையை ஏத்துக்கிட்டாவ. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்கக்கா, இன்னைக்கு அந்த பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா அதுக்கு இருக்க பிரச்சனை சரியாயிரும். ஆமாடா தங்கச்சிம்மா, எல்லாரும் தான் வருவோம். அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சர்ச்சுக்கு போயிருவோம்க்கா. எல்லாரும் ஒன்னா போவோம். ஏன்னா ஒத்தையில போனா இருட்டா இருக்கு பத்தியலா. போற வழியெல்லாம் நாய் வேற கடந்து குழைச்சிக்கிட்டே கிடக்கு. ஆமாடா தங்கச்சி, இந்த மீன்காரிய வேற இப்பதான் போன மாசம் நாய் கடிச்சுட்டு, அதனால ஒத்தையில போனா நாய் கண்டிப்பா துரட்டும். நம்ம எல்லாரும் கும்பலா போலாண்டா. ஆமாக்கா, சாரோஜாட்டின்னு சொல்லிருங்க, அவ கண்டிப்பா வருவா. ஆமா, ஷடோஜா, ரோஷா பூ, குழந்தை, அப்புறம் வந்து ஷில்பா, செல்லம்மா, டீச்சர், அப்புறம் இந்த டீனா பாப்பா இருக்காளே அவளும் கிறிஸ்டின் தான். எல்லார்கிட்டயும் சொல்லுவோம்டா, மொத்தமா எல்லாரும் போயிட்டு மொத்தமா வருவாதான் நல்லா இருக்கும். ஆமாக்கா. அப்புறம் உங்க வீட்டுல ஈஸ்டருக்கு என்ன ஸ்பெஷல்? தெரியலக்கா, என்ன யோசிக்கவே இல்ல. குழந்தை கடை போட்டானா அவ கடையிலே வாங்கிடலான்னு பார்த்தேன். அவ கடை போடியால இல்லையான்னு கேட்டுட்டு தான் வீட்டுல செய்யணும். ஆமாண்டா தங்கச்சி, குழந்தை கண்டிப்பா ஈஸ்டருக்கு கடை போடுவா. நம்ம எல்லாரும் வீட்டில் சமைக்க வேண்டாம், குழந்தை கடையிலேயே சாப்பிட்டுடலாம். ஆமாக்கா, நம்மளுக்காக ஒரு பிள்ளை கடை போட்டிருக்கும் போது நம்ம வீட்டுல சமைச்சா நல்லா இருக்குமா? அவட்டே வாங்கிருவோம். ஓ சரிடா தங்கச்சி, ஆனா காலையில டிஃபன் அக்கா தான் எடுத்துட்டு வருவேன், நீ வீட்டுல செய்யக்கூடாது. ஏக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்ல. இன்னும் 40 நாள் அடிக்கடி நான் உன் வீட்டுல தான் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடாதா? உனக்கும் குழந்தனாருக்கும் சுட சுட இட்லி அவிச்சு அதுல கொதிக்க கொதிக்க மட்டன் குழம்பு ஊத்தி நான் எடுத்துட்டு வரேம்மா தங்கச்சி. சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். ஏக்கா, உங்க மார்மோ ஒழுங்கா சமைக்க மாட்டான்னு சொல்லுவீங்களே.
தங்கச்சிம்மா நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்டா. இட்லிக்கு மட்டன் குழம்பு நான் ரொம்ப ருசியா செய்வேன். என் மருமவ அமுதாவை எழுந்து இட்லி அவிக்க சொல்லிட்டு நான் உனக்கு மட்டன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேம்மா. ஆ சரிங்கக்கா. அப்ப ஈஸ்டருக்கு இட்லியும் மட்டன் குழம்பும் இருக்கு. ஆமாம்மா தங்கச்சி, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஈஸ்டர் அன்னைக்கு காலையில நான் தான் இட்லியை வச்சு மட்டன் குழம்பு வைப்பேன். என் மகன் ஆசீர்வாதத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியாக்கா? ஆமாம்மா தங்கச்சி, என் புருஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாவம் அந்த மனுஷன் இப்ப எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ, அவரை பார்க்க முடியாத ஏக்கம் தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குமா. கவலைப்படாதங்கக்கா, மாமா சீக்கிரம் வருவாவே. அந்த நொடிக்காக தான் நான் வலி மேலே விழி வச்சு காத்துட்டு இருக்கேன்டா தங்கச்சி.